விலையில் மொபைல், லேப்டாப், டாப் சர்வீஸ் செய்யவும், அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோட்டில் உள்ள AK47க்கு வாங்க. எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இப்போ ஸ்டைலாக கிளாஸாக மாஸாக இருக்கான்னு பார்த்தா மேன் ஆஃப் த ஷோ ஃபேஷன் கொரியோகிராஃபர் கணேஷ் குராங் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹாய் சார். ஹாய் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் பிரதர். ஓகே சார். சரி, எனக்கு ஃபஸ்ட் எடுத்து ஒரு கேள்வி. இன்னும் உங்களுக்கு யாரும் மூவிஸில் கூப்பிடவே இல்லையா சார்? ஆக்சுவலி மூவி தான் சைடில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓ அப்படியா சார்? பட் மூவி அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். ரொம்ப ஸ்டைலாக என்ன சொல்கிறது, பாலிவுட் ஹீரோ இல்லைனா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல்கிறது வில்லன் லுக்கில் ஒரு அழகாக இருக்கீங்க. கெட்டவே வித்தியாசமாக இருக்குது. அதான் வி ஆர் ஃப்ரம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஓகே. இப்படி இல்லைனா அப்புறம் இப்படி இல்லைனா தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக அந்த லுக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் அதை காப்பி அடிச்சுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். திஸ் இஸ் கால்டு 6 Yard Couture. அது ஆக்சுவலி நம்மளோட பாரம்பரியத்தை ஒற்றிய ஒரு ஈவெண்ட். அது 6 Yardனா இட்ஸ் நத்திங் பட் இந்த சாரி சொல்ல பார்த்தீங்களா, அந்த 9 6 3 சொல்லுவாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் 6 Yard Couture. ஓகே ஓகே ஓகே. குட்டியூர்னா ஃபேஷன் இன் சென்னை, சாரி இன் ஃப்ரெஞ்ச், சாரி. ஸோ அதனால தான் இதை போட்டு தான் வச்சுருக்கு நம்ம டு சிம்பலைஸ் நம்ம ட்ரெடிஷன். இவ்வளோ கான்செப்ட் இருக்குதுல்ல. ஓகே. ஸோ இட்ஸ் அ சாரி அண்ட் ஜுவல்லரி ஷோ. நம்ம ஒரு 4 வருஷம் நம்ம ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு. இது 5வது வருஷம். கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் தான் பண்ணுவோம். லைவ் பண்ணுவோம். விஆர் மாலில் பண்ணியிருக்கோம், இஏல பண்ணியிருக்கோம். எல்லாம் டைப் தான், வாடகை இடத்துலாம் பண்ணுறதில்ல. அவங்களே நம்மளோட சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் கொஞ்சம் குவைட்டாக, ஏன்னா வெளியூர்லேருந்து மாடல்ஸ் கொண்டு வர முடியல, டிசைனர்ஸ் வர முடியல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தது. ஸ்பான்சர் அசோசியேட்ஸ் கஷ்டம். இன்ஃபேக்ட் இந்த வருஷத்தில் வந்து ஆனுவல் ஷோ நடந்தது நம்ம ஊரில் மட்டும்தான். அதான் சார், எனக்கு அந்த யாரும் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த லாக்டவுனில் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாத நிலைமையில அதில் கூட வெர்ச்சுவலாக வச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி அந்த தாட் வந்துச்சு? இல்லை, வெர்ச்சுவல் தான் பண்ண முடியும். இல்லை, வெர்ச்சுவல் டிஜிட்டல் யாரும் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அந்த தாட் எப்படி வந்துச்சு? இன்னும் சி, அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியும் படுத்துடுச்சு. ஸோ அங்கங்கே அவங்களால என்ன முடியுமோ அந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணாங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம யாரும் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு சீனியர். ஸோ அப்போ நம்ம பண்ணலாம், அப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்க. So that's why I took initiative, and we had all this medical protocol adallam we had in place. Correct, we did well, and we had good associates. Drizzle, Blue House, Provoke Magazine, Provoke, we had quite good support. Super sir. இப்போ ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப சீனியராக இருக்கீங்க. மூவியில் ஒரு சின்ன 2 கேள்வி கேட்குறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற ஹீரோஸ், தமிழ் ஹீரோஸ்க்கு இவங்களுக்கு எந்த ஷூட்ஸ், எந்த ட்ரெஸ், எந்த டிசைன் பண்ணால் சூப்பராக செட் ஆகிரும்னு நினைக்கிற ஹீரோஸ் யார் சார்? சரி, ஒரு விஷயம் பார்க்க போனால், இப்போ நம்ம ஊரில் நீங்கள் ஸ்டைல்னு பார்க்க போனால் அது வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டைல்ன்றது வந்து இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட் கேன் வேரி எனிவேர். இப்போ வந்து ஒரு அர்மானியோ வர்சாச்சியோ இருக்கும்போது நம்ம ஊரில் இவர் தான். ஒரு அர்மானி துணி விற்கிறதோட இவர் போகிறதுன்னு அதுவுமே விற்கும். ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஊர்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ அவர் எல்லாத்துலேயும் அவர் கடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று. அண்ட் மோர் ஓவர் தீஸ் டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் தான் ஆக்டர் இப்போ ஆயிருக்காங்க. ஆரியா இருக்கார் இல்லைங்களா, ஜம்ஷேத், நம்ம கூட மாடலிங் பண்ணவர் தான் அவர். ஆமாம், ட்ரிஷா மாடலில் வந்தவங்க தான். அப்புறம் நம்ம சமந்தா நம்ம மாடல் தான் விடுவோம், மாடலிங் பண்ணவங்க தான். அருள்நிதி என்னோட மாடல் தான். ஸோ இப்போ மாடல் அப்படி ஆக்டர் ஆகிருக்காங்க. ஓகே சார். பட் இவ்வளோ பேரில் எங்களுக்கு இந்த பேர் ஆச்சரியமா இருந்துச்சு. அருள்நிதி சார், அவர் மட்டும் மாடலிங் பண்ணியிருக்காரு சார். ஆமாம். ஓகே சார். அருள்நிதி சார் எப்படி சார்? ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மாதிரி அமைதியாக இருப்பார், ஷை டைப்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி உங்களோட ஜோவே இல்லை? ஹீ டிட் இன் சீரியஸ் மாடலிங். சும்மாலாம் ஒன்றும் பண்ணல. இன்ஃபேக்ட் கீர்த்திலால் டைமண்ட் ஷோ ஒன்று பண்ணோம். ஓகே. அதில் மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களும் அதில் இருந்தாங்க. அதில் ஒரு மாடலாக இருக்கார். ஜிம்கானாவில் ஒரு ஷோ பண்ணோம், அதில் இருந்தார். இது ஈசிஆரில் பண்ணோம். ஹீ இஸ் குட் மாடல். ஹைட்டு, வெயிட்டு, பாடி எல்லாமே இருந்தது. பட் ரொம்ப குயிக்காக ஃபிலிம் போயிட்டார் உடனே. ஒரு 1.5 வருஷம் அந்த லைனில். ஸோ அதுக்கப்புறம் அவர் குயிக்காக போயிட்டார். வெரி குட் லுக்கிங் சாப், அழகாக இருப்பார், நல்ல பாடி. ஓகே சார். செம்ம ஹைட்டு, 6 அடி 4. ஆமாம், இன்டர்நேஷ்னல் மாடல் மாதிரி இருப்பார். ஆக்சுவலி இப்படி தான் பார்த்து அவர் 90. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி மாடலே கிடையாது மெட்ராஸில். அவருக்கு அப்புறம் யாரும் ரிப்ளேஸ் பண்ணல சார். அது ஒரு மாடல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய அளவு தான் நினைக்கிறேன். அப்புறம் சார், நம்ம யூடியூப் இதில் ஒரு பேர் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு, இந்த சூப்பர் மாடல். அதை மீரா மித்ரன் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்ன சார் சூப்பர் மாடல்? நிறைய பேருக்கு என்னென்ன தெரியும். மீரா மித்ரன் என்னோட ஃபைண்ட் திரும்ப உங்களுக்கு. அப்படியா? சாரி சார், தப்பான கேள்வி கேட்டேன் போல. ஓகே சார். அது சூப்பர் நம்ம கிட்ட தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. ஓகே. சரி, சூப்பர் மாடல் பேசிக்காக நான் வந்து சூப்பர் மாடல் இஸ் பீங் எ டாப் மாடல், பீங் இன் த கண்ட்ரி, பீங் எ டாப்.
தட்ஸ் ஹவ் யூஆர் கால் சூப்பர் மாடல். மெட்ராஸில் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தென் மெட்ராஸ் அதிகம் பண்ணலை. ஐ திங்க் ஷி மூவ் ஆன் டு பாம்பே ஒரு சம்பர். நான் கூட அதிகமாக அதுக்கப்புறம் அவங்களோட அதிகம் வேலை செய்யலை. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. பட் சூப்பர் மாடல்னால் சம்ஹான் சூப்பர், அந்த டாப் கிரேட், டாப்பில் இருக்கிற 10 பேரில் ஒருத்தாங்க. சூப்பர் சார். இது தவிர வேறு செலிப்ஸ் நீங்கள் வேறு ரீசெண்டாக ஒர்க் பண்ணதாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் டு த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க செலிப்ஸ் யாராச்சும்? இப்போ செலப்ஸ்னால் வந்து எனக்கு ஃபேஷன் டிசைன் தான் பெருசு. ஸோ இப்போ நம்ம ஜெனரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஸ்டார், அந்த ஸ்டாரை நம்ம அவங்களாம் அதிகம் வேல்யூ பண்ணுறதில்ல. என் இண்டஸ்ட்ரியில் யார் ஸ்டாரோ அவங்க தான் எனக்கு வேல்யூ. பட் டசன்ட் மேக் யூசர் ஸ்டார் சார், யூசர்ஸ் என்ன மற்றவங்கள அவர் டசன்ட் மேக் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு பெரிய ஆக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நான் என் ஷோவில் போட மாட்டேன். ஏன்னா அவங்க நடக்க தெரியாது. அவங்க ஸ்டார்ன்ற நடந்து போவாங்க, இதை பண்ணிட்டு போவாங்க, கை தட்டுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஃபேஷன். நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது எப்படி உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபிலிம் ஸ்டார் கேனாட் ரீப்ளேஸ் யூ. அவன் ஃபிலிம் ஸ்டாராக இருக்கலாம், பட் நீங்கள் தானே. ஒரு கரெக்டான தொழில் தெரிஞ்சால் உங்களை தான் தேடுவான், நாங்கள் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் நம்மளும் ஃபேஷன் வைஸ் ஃபேஷன் தான். எங்கள் லைனில் யார் டாப்பாக இருக்கவங்களோ அவங்கள தேடி தான் நான் போவேன். மற்றவங்களும் சும்மா என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் விட்டுருவாங்க. ஓகே சார், நைஸ் சார். இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கணும் யங் ஜென்ரேஷன் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஸ்டைலாக ட்ரெண்டியாக போட்டால் தான் அதை பார்க்க லுக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது அவுட் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் ஃபீல், உங்களோட தாட் ஃபீல் எப்படி சார் அது? ஏன் சாரி உங்களுக்கு நீங்கள் அதுதான் கேட்டு இந்த கான்செப்ட் அவங்க கிட்ட இல்லை நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற விதமே தப்பு சார். இன்றைக்கி அதிகமாக வந்து லேடிஸ்க்கு விற்கிற அதிகமான பொருளை வந்து புடவை தான். இதுக்கு வந்து இதோட பாதி கூட இல்லை அடுத்த கார்மெண்ட்டு. இதுதான் டாப். நம்மளாம் நினச்சிக்கிறது தான், அவங்க இருப்பாங்க தெரியாது, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. டாப்னால் இவங்க தான். ஸோ அதுமாரி வந்து இன் மை ஷோஸ் ஆல்சோ ஐம் ட்ரைங் இன்கார்பரேட் வேஸ்டி இன் ஷர்ட். நான் பண்ணியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் இப்போ நான் போய் கேட்டு ஒரு ஐ டோன்ட் டேக் தி நேம், பெரிய ஆள் அவங்க, இந்த மாதிரி சார் நம்ம ஷோ பண்ணலாம், நீங்கள் வேஸ்ட் ஷர்ட் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னாக்கா இதெல்லாம் யாருமா பண்ணுவான்னு அவரே சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஆள் வந்து 2 வருஷம் கழிச்சு டுக் பார்ட் இன் மை ஷோ வேஸ்ட் ஷர்ட் போட்டு. ஏன்னா எதிபிடிஷன் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட் நீங்கள் போட்டால் தான் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் அதை நீங்கள் பார்த்தாலும் இந்த ஷோ மெட்ராஸில் நடந்ததுன்னு தெரியும், தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு தெரியும். நீங்கள் சூட்டு கேட்டு எது போட்டாலும் இட் கேன் பி எனிவேர் இன் தி வேர்ல்டு, எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ யூ கேன் பி எனிபடி. பட் வேஷ்டி போட்டால் அது தமிழ்நாடு தான், சவுத் இந்தியா தான். அதுமாதிரி புடவைன்னு இருந்தாக்கா இந்தியா தான். அதிலே இருக்குல்ல, சவுத் இண்டியன் டைப் இருக்குது, நார்த் இந்தியன் டைப் இருக்குது. ஸோ இது நம்ம ட்ரெடிஷன், இதுதான் வி ஹாவ் டு ஸ்டிக் டு திஸ். மற்றதும் இருக்கும், பட் இதுதான் முக்கியம். ஆனால் மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வெளியே பார்க்குறது நீங்கள் நினச்சிக்கிறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் நினச்சிப்பீங்க மாடல்ஸ் தான் வந்து நான் பேப்பர்லாம் போடுவாங்க மாடல் அழகிகள் இப்படின்னு. எந்த மாடலும் 10 மணிக்கு மேலே முயற்சினே இருக்க மாட்டான். 10-12 மணிக்கு படுத்துக்கிடுவாங்க. தே வில் பி வெரி பர்டிகுலர் பட் டயட் அண்ட் த வே தே லிவ், த வே தே ஒர்க் அவுட், த வே தே ஈட், தே வெரி பர்டிகுலர் பட் எவ்ரி திங். இந்த நைட்டில் சுற்றுறது அதெல்லாம் ரொம்ப 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 ரேர். இவனாவது ஒன்று அது மாடல் சொல்லி சுற்றின்னு இருக்கோம், ஒன்று மாடல் ஆக்கி விட்ருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க மாடல் இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். இப்போலாம் யார் கையில் ஒருத்தவங்க பக்கத்தில் கையில் ஃபோன் வச்சு கேமரா வச்சு தானே மாடல்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஓகே, டுடே எது பார்த்தாலும் நீங்கள் ஒரு மொபைலில் நீங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேஷன் ஷோக்கு வந்து எனக்கு ஒரு 10 மாடல்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். 10 பேர் கிடைக்க மாட்டாங்க எனக்கு. அதான் எனக்கு தேவை. கண்டிப்பாக இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் டால் அண்ட் ஹேவிங் நைஸ் பாடி. நீங்கள் உயரமாக இருந்தீங்க, அழகாக இருக்கீங்க, நல்ல பாடி இருக்கீங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான். அது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீ அனுப்பணும். அதுக்கு மேலே நீ நிற்க மாட்டேன்றது நம்ம முடிவு பண்ணுறது. அது அவங்களுக்குள்ளே இருக்க சரக்கு பொறுத்திருக்கு. இட்ஸ் அ டீப் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் நாட் லைக் சம் ஃபன். பட் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்து 8 வருஷம் மாடலாக இருந்திருக்கேன். நான் ஒரு 200 வருஷம் பண்ணியிருக்கேன் மாடலாக. ஓகே சார். நம்ம ஜானேபுரம்லாம் பண்ணியிருக்கோம். ஜான்மிடம், கத்ரீனா கேஃப், அந்த பீரியடில் இருந்தவங்க. ஆரியும் அப்போ தான் இருந்தார். ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேஷன்னா அது எப்படி பண்ணணும், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அப்படி இல்லை, யாருன்னு குறைஃப் ஆகிடலாம். நீங்கள் 4 பொண்ணு தெரியுமா, 4 பசங்க தெரியுமா, நினச்சி எனக்கு தெரியும், குறைஃப் ஆகிடலாம். ஆனால் அந்த குதிரை லாங் ரேஸ் ஓடாது. ஸோ அதனால தான் வந்து அந்த அவேர்னஸ் இன்னும் மார்க்கெட்டில் இல்லை. அது இப்போ அதெல்லாம் இருந்தாக்கா இன்னும் இண்டஸ்ட்ரியெல்லாம் பெருசாக. நிச்சயமாக சார். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இப்போ ஒவ்வொரு டிகேட்க்கும், அதாவது ஒரு 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணுவீங்க? ட்ரெண்டு மாறுதான், அந்த ட்ரெண்டு க்ரியேட் பண்ணுறது நம்ம தான். வா, ஆமாம், கரெக்டாக தான். நான் சொல்கிறது என் டிசைனர்ஸ். ஓகே. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க தான். டிசைனர்ஸ் இல்லைன்னா ஃபேஷன், நான் ஒரு கொரியோகிராஃபர் இருக்கலாம், நான் ஒரு ஃபேஷன் ப்ரொடியூசராக இருக்கலாம், பட் டிசைனர்ஸ் தான் இந்த இண்டஸ்ட்ரி. அவங்க இல்லைன்னா யாருமே கிடையாது. ஸோ தே ஒன்லி கிரியேட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் சீன் டிசைனர்ஸ் ஆர் நாட் கிரேட் பிஸ்னஸ் மேன். அவங்கள எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது.
அவங்க ஷோவில் டிசைன் பண்ணுவாங்க, ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் பேர் சம்பாதிச்சு போடுவாங்க, அவங்க பேர் வெளியே வராது. அவங்க தான் இம்பார்ட்டன்ட் ஒரு ஷோவில். ஏன்னா அவங்க தான் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் A to Z அவங்க க்ரியேட் பண்ணி தான். இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் உள்ள வந்திருக்கு. உள்ளால சும்மா டெய்லரிங்ன்றவங்க, காஸ்டியூமர்ன்றவங்க, இந்த டிசைனர் ஃபேக்டரி இப்போ தான் உள்ள வந்திருக்கு. சூப்பர் சார். இப்போ அடுத்து உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ஐடியா பண்ணியிருக்கீங்க சார் அடுத்து? See, we do annually 4 projects with us. 6 Yard Couture is one and Men's Couture Chennai is one. அது முன்னாடி மென்ஸ் ட்ரெண்ட்ஸ் இந்த பேரில் இருந்தது, இப்போ MCCன்னு மாற்றிட்டோம். ஓகே. நான் ரிலையன்ஸ் கேஸ் போட்டாங்க மேலே. ஓகே. நான் அது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ வைக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எங்கே அவங்க கூட மோதுறது, ஸோ விட்டுட்டேன். ஸோ இன்னொன்று அந்த AGFI அவந்த்கார்ட் ஃபேஷன் இந்தியான்னு சொல்லி ஒரு ஷோ, அது இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கும். அவந்த்கார்ட் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த FTயில் ஒரு மாதிரி. சார். ஓகே. நீங்கள் கூட கேட்பீங்களா இதெல்லாம் எங்கே போடுவாங்க அந்த மாதிரி. See, those shows are nothing to but show the creativity, thinking level of designer. ஆனால் இப்போ நம்ம அவந்த்கார்ட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 2.0 பார்த்தீங்களா ரஜினிங்க படம்? ஆமாம் சார். அந்த எல்லாம் அவந்த்கார்ட் கலெக்ஷன்ஸ் தான். இட் இஸ் கால் அவந்த்கார்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே ஓகே. ஐயில் கூட விக்ரம் சிங்கம் மாதிரிலாம் இருப்பார் பாருங்க, அது அவந்த்கார்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மார்வல் சீரிஸ்லாம் இருக்குல்ல, அயன் மேன், அதெல்லாம் அவந்த்கார்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ அதிலே இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒரு டிசைனோட க்ரியேட்டிவிட்டி வந்து உருவம் கொடுப்பான். கண்டிப்பாக. அதுதான் அவந்த்கார்ட். ஸோ அது வந்து இன்டர் காலேஜ் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று ஃபேட்டுன்னு ஒன்று பண்ணுவோம், ஜஸ்ட் மீன் ஃபேஷன் அட் டீ. ஃபேட்னா ஃபேட் நினச்சிக்க போகிறீங்க, ஃபேஷன் அட் டீ. ஏன்னா அது டே லைட் ஷோ அது. ஓகே. இட்ஸ் ஹாட் குட்டியர் கலெக்ஷன்ஸ். எப்படின்னா ரொம்ப ரிச் கலெக்ஷன்ஸு. ஸோ அது சீசன் 4 ஆக போகுது, நெக்ஸ்ட் மந்த் தான் பண்ணுவோம். நீங்கள் திரும்பி கலக்கல் தான் எப்பயும் கூட ஓகே சார். அதான் சார், அடுத்த ஷோக்கு அங்கே தான் கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ அடுத்து அது இதே மாதிரி அதுவும் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா சோனா பிரகாஷ் அவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. கண்டிப்பாக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். லோகோ தான் தேடுறேன் எங்கே. ஐ காட் இட். ஆனால் ஜூம் பண்ணுங்கள். ஓகே. அந்த ட்ரெஸ்ன்ற வார்த்தையை சொன்னால் பஸ்னமும் இல்லை, சென்னையில் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அதுவும் குறிப்பாக இப்போ வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க. அதோட ஒன் அண்ட் ஒன்லி MD அவர்கள் தான், சோனா பிரகாஷ் மேம். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட், தேங்க்யூ. கண்டிப்பாக மேம். இப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மேம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு? இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து இந்த இயர் தாங்க ரொம்ப மழை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மழை ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் மழையோட கான்செப்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஆரம்பிச்சது தான் ட்ரெஸ்ஸில். ஸோ அதனால தான் எவ்வளோ தண்ணி இந்த ஆம்பியன்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியுமோ தண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஊத்துற தண்ணி, ரெயின். ஆக்சுவலாக மேம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நானும் 2-3 தடவை இங்கே கூட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஃப்ரெண்ட் பட் ஷீ இஸ் அ கேர்ள், அவங்களை கன்வின்ஸ் பண்ணால் கூட நம்ம ரெசார்ட் கூட்டுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர் அவங்க கண்டிப்பாக மூட் மாற்றிடும். அதுக்கு நான் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள். ஓகேவா? சொல்லுங்கள் மேம், நம்ம ரெசார்ட்டில் வேறு என்ன மாதிரி யூனிக்னஸ் இருக்குது? யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் a kids friendly place, family friendly, and you can come with your pets also. Pets also? Yes. Wow. So நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பெட்டை வந்து ஃபேமிலியாக யோசிக்கல. So we want them also to have fun. So பெட்ஸோட வரலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குவைட்டாக இது டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ளோரு, அப்புறம் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ரூம் இருக்குது. ஸோ கிட்டி பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அண்ட் ரூஃப் டாப் சொல்லவே வேணாம், மூன் லைட்டில் சி வியூவில் யூ கேன் என்ஜாய். அதுவும் ஃபுல் மூன் அப்போது யூ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். அண்ட் வி ஆர் நோன் ஃபார் அ ஃபுட். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு பற்றி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபுட் இஸ் அ மெயின் ஃபோக்கஸ். ஸோ ஃபுட்டை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் வந்து அவுட்டர் பியூட்டிக்கு எவ்வளோ ஃபேமஸோ அதுமாதிரி ஃபுட்டுக்கும் அவ்வளோ ஃபேமஸ் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதோட உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு சென்னையில் ஒரு மினி தாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி செட்டப்பில். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அப்புறம் சொன்னீங்க மேம் பெட்ஸும் கண்டிப்பாக அலோவ் பண்ணலாம்னு சொன்னீங்க. பெட்ஸ் ஃபுட் தனியாக நம்ம இதில் இருக்கா? இது வரைக்கும் பெட் ஃபுட் வி ஹேவ் நாட் டச்டு, பட் லேட்டர் ஆன் வி ஆர் லுக்கிங் அட். ஏன்னா பெட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஏரியா டு ஹேண்டில் வென் இட் கம்ஸ் டு ஃபுட். ஸோ அதனால் அது இப்போதைக்கு இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல. Maybe in the future we will consider it. கண்டிப்பாக மேம். இப்போ பீச் சைட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பாஸ் நிறைய வந்துருச்சு. பட் இன்னும் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பீப்புள்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது என்ன யூனிக்னஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து எப்போவுமே இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உட்காராமல் அதை எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஒரு ஃபீச்சராக ஆட் பண்ணிகிட்டே வரோம். மெனுவாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீப்புளுக்கு அது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்லி டைனிங் இல்லாமல் மற்ற என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குங்க. சூப்பர் மேம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். அதாவது இப்போ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லாத்துமே இப்போ அப்கமிங் வந்துட்டாங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை பூஸ்ட் பண்ணி இந்த கொஸ்டின் கொண்டு வரதுக்கு உண்டான காரணம் அந்த மை ஹஸ்பண்ட். வா
Prakash. Yeah, so he's the hotelier. So அவருக்கு என்ன ட்ரெயின் ஆன ஆள் தான் நான். ஓகே எல்லாம் லவ் மேரேஜா? Yes. ஓகே அவர் மதுரை. ஓகே நான் மதுரை தான். பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பேர்ல மட்டும் இல்ல. சூப்பர். அங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. And then my kids are my biggest strength. So கிட்ஸ் வச்சுட்டு ஒரு லேடிக்கு ஒர்க் பண்ணோன்னா கிட்ஸோட எப்படி சொல்கிறது ருட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து வெரி இண்டிபெண்டன்ட் சில்ட்ரன் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க எனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காம அவங்களோட ருட்டீனில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அண்ட் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் தேம் ஆல்சோ. சூப்பர் மேம். அடுத்து ஃபியூச்சர் பிளான்ஸ் ட்ரெஸ்ஸில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது, நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் புதுசாக? Future plans, yes. We are coming up with more rooftop dining because இன்னும் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும் இடம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலான்னு இருக்கோம். Other than that, because I am very naturally inclined towards farming and all that, இங்கே நாங்கள் ஆல்ரெடி we are growing our own herbs. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹர்ப்ஸ் இங்கேயே நாங்களே இன்ஹவுஸ் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அக்வாபானிக் ஸ்டைல் ஆஃப் ஃபார்மிங் விதவுட் எனி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அந்த ஃபார்மிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி டெஸ்டிடியூட் விமனை ஹையர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் மாத்திரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற விமன் who really want to come up அண்ட் அவங்க தான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிற விமனை வந்து எம்ப்ளாய் பண்ணணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக மேம். நீங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. ஸோ கீப் இன்ஸ்பைரிங் அஸ். இதை விட்டுறாதீங்க. ஆக்சுவலாக நான் உங்களே நிறைய பேர் ரோல் மாடல் எடுத்து அப்கமிங் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன மெசேஜ் மேம். அதாவது இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மெயினாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி முடியலன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு நாளில் எதுவுமே நடந்துடாது. ஸோ இட் ஷுட் பி அ கண்டினியூட் எஃபர்ட் அண்ட் எதையுமே ஒரு ரிக்ரெட்டாக எடுத்துக்கக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. ஸோ இந்த நாள் நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இன்றைக்கான லெசன். நாளைக்கு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ரிக்ரெட் இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்கும்போது ஐயோ நான் அன்றைக்கி அப்படி பண்ணிட்டேனே இருக்கக்கூடாது. அன்றைக்கி அப்படி நடந்துச்சு ஓகே அதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதான் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் அதான் சொல்வேன். சூப்பர். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. First time I'm working with Ganesh Kum and he gave such a comfortable zone to work. சூப்பர். இப்போ கணேஷோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் நான் கேள்வி கேட்டேன், எல்லாம் என்ன போய் சொல்லி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அவர் ஸ்ட்ரிக்ட் டீச்சரா இல்லை கூல் டீச்சரா? No, he's cool. ஓகே நான் சார் வந்து திரும்பி சொல்லவா? He's cool. Okay. He's cool, actually cool. Yeah, he's a nice person. Nice person. Okay. இப்போ மாடலிங் கரியரில் எப்போ உங்கள் ஆம்பிஷன் இருந்துச்சு? I want to become a model அப்படின்ட்டு. See, actually I completed BSc Agriculture. BSc Agriculture? Yes. Agriculture to modeling? Yes. I can do both. Okay. ரெண்டு பண்ணுவோம். எப்படி agriculture and modeling? Just patient love-காக தான். But agriculture? அது ஐடியா இருக்கு. பேக்போன் இந்தியாக்கே பேக்போன் அது எனக்கு இருக்காதானே. ஓகே அது பண்ண ஐடியா இருக்கா? Yes, lot of. ஓகே மெயின் அது. ஓகே இப்போ மாடல்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் ஒன்ஸ் நேம் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியாக்கள் இருக்கா? அது காட்ஸ் நோ. God knows. திரும்பி சொல்லுவார் கண்டிப்பாக. உங்க ஒப்பீனியன் தான் கேட்குறேன். Even I don't know. I don't have any idea. ஆசை. ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கூட ஆசை இருக்கலாம்ல? ட்ரை பண்ணுற ஆசை இருக்கு. ஓகே I'll try. நோ. ஓகே ஓகே பட் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் வந்தால் கண்டிப்பாக போவீங்க? யா யா சரி அப்போ ஓகே சினி இண்டஸ்ட்ரியில் இன்னொன்று வித்தியாசமாக கேட்குறேன். இல்லை ஐயோ இல்லை சின்ன விஷயம் தான். இப்போ எல்லா மாடல்ஸ்க்கும் வருஷம் ஒவ்வொரு மாடலும் பிக் பாஸில் ஒருத்தவங்க போயிடுறாங்க. ஆமாம். ஸோ பிக் பாஸ் 4 அடுத்து வரப்போகுது சார் 5 வரப்போகுது. நோ என்ன முடிக்கவில்லை அதுக்கு நோங்கிறீங்க. ஏன் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எதை கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? இல்லை ஏன் அது நல்ல பிளாட்ஃபார்ம் தானே? No, I don't feel. வேணாம். நான் மார்னிங் நல்லா இருக்கேன். மார்னிங் I'm good now. நான் நல்லா இருக்கேன். ஓகே அங்கே வந்து நான் மாட்ட தயாராக இருக்கேன். சரி சூப்பர். உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணுங்க? Farming, the full and full farming. Yeah, I'm just planning to farming. Organic, mainly organic farming. Super. And we are going to create a brand. Okay. Organic products and everything because city side la romba shortages for organic. So organic is best thing. Okay, but in future வந்து full farming இதுதான். Yeah, farming interested. I'm a lot of interested. ஓகே இன்னைக்கு இருக்க ட்ரெடிஷனில் அது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அந்த ஃபார்மிங் எடுத்து படிக்கிறதுன்றதே மெடிக்கல் படிச்சு முடிச்சாச்சு. சரி படிச்சு முடிச்சிட்டாங்க. டிகிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சுல? அரியர்ல இல்லை அப்போ ஓகே முடிச்சிட்டாங்க. அதுவே பெரிய மெடிக்கல் மெராக்கிளாக தான் இருக்குது. ஸோ உங்களோட மாடல் ப்ரொஃபஷனுக்கும் வாழ்த்துக்கள். பட் அதோட நீங்கள் கடைசி ஒன்று சொன்னீங்களா அக்ரிகல்ச்சர் அதையும் விட்டுறாது. ஷூர் விட மாட்டேன். ஷூர் தேங்க்யூ. சந்தியா சொல்லுங்க சந்தியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? யா இந்த ஷோ அப்படி இருக்கு. ஸோ எக்ஸைட்டிங் ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஷோ.
ஓகே இந்த ஷோ நான் 2 சீசன் பண்ணியிருக்கேன். மென்ஸ் கோட்டியூர் அப்புறம் 6 யார்ட் கோட்டியூர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் என்னோட ஜேர்னி சாரோட ஸ்டார்ட் ஆயிருக்கு 2 ஷோவில். கணேஷ் சார் கூட இப்போ இதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஐயா மென்ஸ் கோட்டியூர் பண்ணியிருக்கேன். ஓகே மென்ஸ் கோட்டினா மென்ஸ் கோட்டினா ஜென்ஸ். ஓகே இல்லை பாமர் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க புரியுது. ஓகே ஜென்ஸ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்ணி அவங்களாம் பண்ணுவாங்க. ஓகே இது மாதிரி ப்ரைவேட் ஷோஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா தாண்டி நீங்கள் மூவிஸ் அது மாதிரி கூட ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மூவியில் இப்போ ஐம் ஒர்க்கிங் லைக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மூவிஸ் அசிஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ 2 மூவி முடிஞ்சிருக்கு. சூப்பர் சத்தமா சொல்லுங்க. மூவி பேர் சொல்றீங்க எனக்காக அதை ரிவீல் பண்ண கூடாது. ஓகே சூப்பர். அதை தாண்டி இப்போ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ஐடியாவில் இருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? பொட்டிக்கும் ஒரு சைட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ளஸ் இது மூவி அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ டிசைனிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஃபுல் அண்ட் கிரியேட்டிவிட்டி வேணும். ஓகேவா? ஸோ இவங்க தான் மாடர்ன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் தான் மாடல் நினச்சிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுறீங்க. அடுத்து நான் தான் மாடல் உடனே இவன் மூஞ்சிக்கலாம் இதே போதுன்ற மாதிரி டிசைன் மாற்றுவீங்க? அப்படி இல்லை, எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ட்ரை பண்ணுவோம். இப்போ உங்களெல்லாம் இன்னொரு மாடல் மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வேறு யூனிக் பட் சேமாக போகாது. டிஃப்ரெண்ட் அவங்களோட ஃபேஸ் கட்க்கு அவங்களோட பாடிஸ்க்கு எல்லாம் டிஃபர் ஆகும். ஓகே ஸோ எனி மைன்யூட் சேஞ்ச் பண்ணுவோம் அதில். ஓகே எதுக்கு இந்த ப்ரொஃபஷன்? இட்ஸ் மை பேஷன். ஒரு விதத்தில் டக்கு முடிச்சிட்டீங்க. ஓகே இல்லை இப்போ நீங்கள் யாராச்சும் இன்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க இல்லை யாராச்சும் உங்களுக்கு இல்லை இட்ஸ் மை ஸ்கூலிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஸ்கூலிங்லேருந்து எப்படி? ஸ்கூலிங்கில் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கேம் பீரியட்லாம் பங்க் பண்ணிவிட்டு வில் டூ ஸ்கெட்சிங் அண்ட் ஆல். ஓகே அப்போ ஸ்கூல்லேருந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வித்தியாசமாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்களா? அது யூனிஃபார்ம் ஸோ நம்ம மாற்ற முடியாது. ஓகே சூப்பர். உங்கள் ஃப்யூச்சர் என்ன ஐடியாவில் இருக்கீங்க? ஃப்யூச்சர் அதுதான் மூவியில் காஸ்டியூம் டிசைனரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்யூச்சராக டிசைனராக ஒர்க் பண்ண மூவியில் இப்போதைக்கு அசிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். சூப்பர். அப்போ சின்ன ஒரு கற்பனை கேள்வி. இந்த ஆக்ட்ரஸ்க்கு நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க எந்த காஸ்டியூம் கூட ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு நினைக்கிறது. சார்னா வந்து விஜய் சாரோட ஷியர் அங்கே ஒர்க் பண்ணோம். ஃபீமேல் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஒர்க் வித் காஜல். ஓகே அதே ஸ்பெசிஃபிக் காஜல் மட்டும். ஷீ இஸ் யூனிக். அவங்க வேலை யூனிக்காக இருப்பாங்க. டிசைன் பண்ணுறதும் யூனிக்காக இருக்கும். எந்த டிசைனிங் பண்ணாலும் செட் ஆயிரும் நினைக்கிறேன். she'll fit for all the designs. Okay super. First of all உங்க வாழ்த்துக்கள். மேலும் அடுத்து தொடரட்டும். Sure. Hi Adarsh ma'am, how are you? Hi, I'm fine. So ma'am, are you standing in heels? Oh, I thought you were so bigger than me. I'm a model now. Why you forgot that? Sorry. Next time I have to try that. Okay ma'am, tell us about the event. This event is specially by Ganesh Gaur, and he is one of the top choreographer, as you must be knowing. So he is very choosy when he picks the model. So he doesn't pick anybody. He's very, very choosy when he picks his models. And he picks a girl who can be very best suited to what he's gonna showcase. Because he knows which designer is gonna come. We don't know anything. We just know the fitting, and we will just, whatever he will give, we will walk. So he knows like which girl will carry what, and he picks his model. And his shows will be always one of the top shows. And this was the show, like nobody is doing show and he has done this show. Like he's a man, he can do anything. So that's one thing I wanted to say. And working with him, the experience is really good. Like he nurture a model. Even though he picks a experienced model, he makes sure that if I'm walking for him, some or either tips he gives which will be really very useful for like my career. Wow, super. What is the Ganesh is having different? I mean, the uniqueness that different from the other choreographers. When I worked with him first time, I realized that like usually what happens, the model comes, walks and goes. He has a personal connect. Wow. He keeps a personal connect with him, as well as he makes sure that all models who is walking that night will have a personal connect. Super. So which makes a show very organized. Even though we do rehearsals, but when it comes to ramp, the time is so less. You are ready, you are not ready, you have to hit at that particular time. And when we know each other models, it makes us easy. Okay. So that's connect he brings, which makes his shows very different. Okay, let me ask you a question. Ganesh sir is a strict teacher or a cool teacher? Jolly. Work. Are you saying this because he's standing there next to you? Illappa. Not like that. No, like work,
Yes, Rumba jolly. ரொம்ப ஜாலி. Have fun, relax. He takes care of models a lot. It's not like that we come here so just his work. No, he makes sure that I enjoy that moment. Wow, super man. So which shows is great. Yeah. It shows in our face actually. If I can see that from you. Yeah. so it shows in our face when we walk for him. நம்ம கூட ஃபேஷன் டிசைனர் ஷாய் சார் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த கூட்டத்தில் வரும்போது நீங்கள் கூட எப்போ தனியாக தெரிஞ்சுங்க, எனக்கு அப்பே கெஸ் பண்ணேன் நீங்கள் தான் ஃபேஷன் டிசைனராக இருப்பீங்க. தேங்க்யூ சூப்பர் சார். நாம் இப்போ வெளில போய் நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போனால் தான் நம்மளை பார்த்து மற்றவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், சூப்பர். அந்த கான்செப்டில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். சூப்பர் சார். இப்போ ஃபேஷன் டிசைனாலே மோஸ்ட்லி ஃபீமேல் டாமினேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஐடியாஸும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் மேல் டாமினேட் உள்ளே வரும்போது எப்படி இருந்துச்சு? ஃபீமேலோட மேல் சேர்ந்தால் தான் ஒரு கப்பலாக மாற முடியும். கை கொடுங்க சார். சூப்பர். அதனால நம்ம மேலே எவ்வளோ அழகுபடுத்துகிறோமோ அவ்வளோ ஃபீமேல் கூட சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் மேல் டிசைனரை தேர்ந்தெடுத்திருக்கேன். சூப்பர் சார். நீங்கள் ஸ்டடீஸ் முடிச்சது எல்லாமே டிசைனிங் தானே? ஆமாம், ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணது எல்லாமே இந்தியாவுடைய லீடிங் டிசைனர்ஸ் கிட்ட ஓகே. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு ரோஹித் காந்தி, ராகுல் கண்ணா, கரண் ஜோஹர், இவங்க எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேனர்ஸாக இருக்குது. ராஜேஷ் பிரதாப் சிங், இவங்க எல்லாருடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோரில் சேல் பண்ணியிருக்கோம் நான் ஒர்க் பண்ணும்போது வெளியில். ஆமாம், அதுக்கப்புறமா லைக் ஸ்லோலி எல்லாம் கற்றுக்கினேன். தென் நான் வந்து என்னுடைய ஓன் லேபிள் 7 கிரியேஷன்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணேன். சூப்பர் சார். 7 கிரியேஷன்ஸ் ஸ்டார்டிங் அப்போது லைக் நம்ம 7 பேர் இருந்தோம். ஓகே. 7 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். 7 பேரில் ஒருத்தங்க மாடல், ஒருத்தங்க கேமராமேன், ஒருத்தங்க எடிட்டர், ஒருத்தங்க ஸ்கெட்ச் டிசைன் பண்ணுறது, ஒரு டீமாக வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படியே தான் போயின்னு இருந்தது. ஈவன் இப்போ கூட சரி, நான் அந்த டீமை அப்படியே லீட் பண்ணின்னு போயின்னு இருக்கேன். எதுவுமே தனியாக பண்ணுறதை விட ஒரு டீமாக சேர்ந்து பண்ணால் நம்ம சீக்கிரமாக முன்னேறலாம். சூப்பர் சார். அதனால சூப்பர் ஐடியா இருக்கா? கண்டிப்பாக பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார் சார், மேல் அண்ட் ஃபீமேல், இவங்க எந்த ட்ரெஸ் எந்த டிசைன் பண்ணாலும் சூட் ஆகிடும் நினைக்கிறது? எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். ஓகே. நான் ஒருத்தருடைய ஸ்பெசிஃபிக் ஃபேன் இல்லை. ஒரு ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு எந்த சூட் எந்த டிசைன் பண்ணாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும்? தலை அஜித்துக்கும் சரி, தளபதி விஜய்க்கும் சரி எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. 2 பேருக்கு. ஆமாம். ஓகே சார். இப்போ விஜய் சார் வந்து எப்பவுமே நாங்கள் மாசாக பார்க்குறோம், அஜித் சார் கிளாஸாக பார்க்குறோம். உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல இவங்களோட லுக்கை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு? 2 பேருமே அந்த லுக்லேயே சூப்பராக இருக்காங்க. ஓ, அந்த லுக்லேயே சூப்பராக இருக்காங்க. ஆமாம், அந்த லுக்லேயே டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸ் வச்சு பார்க்கலாம் அவங்கள. ஏன்னா இப்போ ஃபேன்சியாக பண்ணால் 2 பேருக்கும் நல்லா இருக்காது. ஓகே. ஆமாம், ஸோ நம்ம 2 பேருக்குமே அந்த லுக்லேயே இன்னும் நல்ல அழகாக கூட காட்டலாம். சூப்பர் சார். இப்போ ஹீரோயின்ஸில் யாருக்கு நல்லா சூப்பர்? ஹீரோயின்ஸ் எனக்கு நான் ஃபீமேல் பக்கமே போகிறதில்ல. அவங்களுக்கு எவ்வளோ நல்லா ஒரு காஸ்டியூம் பண்ணி போட்டாலும் அடுத்தது தான் எதிர்பார்ப்பாங்க. மேல் சார் எல்லாருக்கும் அதான். ஆமாம், ஸோ ஃபீமேல் டிசைனிங் பண்ணுறதை விட எனக்கு மேல் லைக் மாடல்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் அதுவே ரொம்ப பிடிக்கும், டிசைன்ஸ் எல்லாமே. சூப்பர் சார். உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார்? அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு மெயின் பிளேஸ், மெயின் அந்த இடம் நல்ல இடத்துல பார்த்து நல்லா கார் பார்க்கிங்காக ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கு சார். இந்த ஏரியா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சென்னை மக்கள் ப்ரீ புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ட்ரெஸ்ஸஸ். ஏரியாவில் வந்து அண்ணா நகர். சூப்பர். ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அந்த மாதிரி. ஆமாம், சேட்பேட் அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்த்துன்னு இருக்கோம். எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்ஸ்டாவில் கூட எக்ஸ்போஜர் கொடுப்போம். கண்டிப்பாக சார். அது மேல் ஸ்டார்டிங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் நானாக தான் சார் இருப்பேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாக சார். உங்களோட சக்ஸஸ்னும் அடுத்த ஸ்டெப்பு போக எங்களோட கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். ஹலோ ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா. கண்டிப்பாக அழகாக இருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட் மைக் இருக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓ மை காட். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நேம்லேருந்து. என் பேர் அமிஷா, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஓகே. ஸ்டார்டட் டூயிங் மாடலிங் லாஸ்ட் 2 years. ஓகே. இப்போது கணேஷோட ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட ஜாயின் எஸ், பண்ணிங்களா? அஃப்கோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், பயம் இருக்கும்? இல்லை, ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால எனக்கு இது பெருசாக தெரியல. ஓகே, பட் அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணுறீங்க? யா, ஃபர்ஸ்ட் டைம். பட் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லி. ஸோ எனக்கு அந்த ஃபியர்னஸ் இல்லை அவர்கிட்ட. எல்லாருக்கும் சொல்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறதா சொல்கிறீங்களா இல்லைன்னா அவருக்கு தள்ளி போக சொல்லி? இல்லை, அதனால இல்லை. ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஹீ யூஸ் டு கால் மச்சான் லைக் தட் ஒன்லி. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹீ இஸ். சூப்பர். யா.
கணேஷோட ஒர்க் பண்ணுறதுனால மை நேம் இஸ் வர்ஷா. யா கணேஷோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு கணேஷ் வந்து 7 இயர்ஸாக தெரியும். லைக் விவர் ஃபேஸ்புக்கில் தெரியும். ஸோ ஐ மீன் டு அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த வகையில் எனக்கு கணேஷ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு விஷயமாக தான் அவர் அப்ரோச் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் மாடலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ரெகக்னைஸ்ட் மீ சம்திங் இன் மீ அண்ட் ஈ சஜஸ்ட் டு டூ மீ லைக் நீ பண்ணுவ மாடலிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு இல்லை எனக்கு வந்து நான் ஹைட்டாக இருக்கேன்னு மட்டும் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணலாம், பட் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுவாங்க, பட் என்ன பண்ணணும் அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஹீ தாட் மீ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் அது நம்ம பட்டிங் மாடலாக இருக்கும்போது வி ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாமே நம்ம போய் ஸ்டேஜில் நின்று வாக் பண்ணுறதால மாடல் ஆக முடியாது. வி ஹாவ் சம் யூனிக் ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது மாடலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ அது வந்து எல்லாம் வந்து நிறைய இருக்குது. எப்படி போஸ்ட் பண்ணணும், லைக் எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ வென் ஐ எம் வேரிங் பிரேசஸ் இல்லை இதில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ சைட் லைக் இல்லை அதெல்லாம் கிடையாது பண்ணலாம், அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை யா இது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது, இட்ஸ் ஓகே பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பேண்டமிக்னால இதை போட்டு சுற்றிட்டு இருக்கேன். கேப்னால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் படம் பண்ணியிருக்கேன். இல்லை அது அப்படியே கதோட மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா கேப் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன், அவ்வளோதான். யா ஓகே. இப்போ ஒரே ரெண்டு பாயிண்ட்ஸ் கேட்குறேன். எல்லா மாடலும் கண்டிப்பாக அந்த 2 விஷயம் இருந்தால் தான் மாடலிங் கரியருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும் அப்படி நீங்கள் நினைக்கிற 2 பாயிண்ட்ஸ்? அஃப்கோர்ஸ் ஹைட் ரொம்ப முக்கியம் அண்ட் ஃபிசிக் ரொம்ப முக்கியம். ஃபிசிக் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வச்சுருக்கணும். ஸோ அது ஒரு மாடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஹைட், ஏன்னா மாடலாக இருக்கும் போது ஹைட் தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் மாடல் ஆக முடியும். உங்களுக்கே நல்லா தெரியுமே. அப்படியா? ஸோ ஹைட் அண்ட் ஃபிசிக் ரெண்டு தான். ஃபார் மீ லைக் மாடலில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஷார்ட்டாக இருந்தாலும் மாடல் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி அக்செப்டபிள். நமக்கு வந்து நம்மளோட ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தெரியணும். ஸோ அதுதான் மாடல் ஆகிறதுக்கான ஒரு அப்படி நம்மளே வந்து மாடல் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணோன்னே நமக்கே தெரியும் எதில் நம்ம குவாலிட்டியாக இருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். சூப்பர். இது ஒரு அசம்ஷன் தான். அதாவது மாடலிங் கரியர்லேருந்து வருஷத்துக்கு ஒரு ஆள் பிக் பாஸ்க்குள்ள என்டர் ஆகிறாங்க, தமிழ் பிக் பாஸ்ல. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா போக ரெடியா இல்லையா? கேட்டு அடுத்து உங்களுக்கு வர ஓகே இல்லை நான் வரமாட்டேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டக்குனு வர எஸ் அஃப்கோர்ஸ், பட் எனக்கு மாடலாக இருக்கணும் அது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் இது சினில் கூட ஆசை இல்லை. அப்படிலாம் இல்லை, ஒன்லி மாடல். ஓகே ஓகே. நீங்கள் பிக் பாஸ் இல்லையா? இட்ஸ் an opportunity, so make it use of it, like that's it. Like என்ன opportunity ரெடியா இருக்கீங்க? யா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷோ தானே அது. எல்லாரும் நிறைய நான் இது வரைக்கும் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ மேபி அதனால நான் போகிறேன்னு நான் நிறைய பிக் பாஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. பட் ஐ லைக் த ஷோ. ஐ திங்க் என் ஃப்ரெண்ட்ஸில் நிறையா அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த எல்லா மீம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ சூப்பர். ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன பிளானில் இருக்கீங்க? நான் அடுத்து மும்பை போகலான்னு இருக்கேன். ஸோ மும்பை போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ். சென்னை பிடிக்கலையா? இல்லை அப்படின்னு இல்லை, இது அப்கமிங் சிட்டி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. இதில் வந்தாச்சு, ஒரு லெவல் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அடுத்து இருக்கிறது பெங்களூர் அண்ட் மும்பை. பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து எனக்கு மும்பையில் ஒர்க் பண்ணணும். ஸோ அங்கே நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் அஃப்கோர்ஸ், பிகாஸ் என்னோட ஸ்கின் டோனுக்கு மும்பை இன்னும் ஒரு பெஸ்ட் பிளேஸ். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. நீங்கள் இப்போதைக்கு இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ ஆஸ் ஆஃப் நம்ம ஊரில் வந்து சில் அவுட் ஃப்ரீ. நமக்கு இன்னும் வந்து டைம் இருக்கு. அஃப்கோர்ஸ் மேன். நம்ம கூட மென்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ரேஷம் தாப்பா அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹாய் சார், எப்படி? ஹலோ, ஹாய். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. என்ன சார் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க? கமான். ரெகுலர் யூஸ் டு இல்லை பிஹைண்ட் எப்பவுமே இல்லை சார். நாங்கள் வந்து கேமரா பண்ணி எல்லாத்தையும் அழகாக காமிச்சிட்டு இப்போ நீங்கள் கேமரா பண்ணி வரப்போ வைக்கப்பட நல்லா இருக்காது இல்லை? கரெக்டு தான், பட் யூஸ் டு இட் இல்லை. அதான் சொல்கிறேன்ல, இப்போது வந்து உங்களை வந்து அழகாக காமிக்கிறது வந்து நாங்கள் கேமரா பின்னாலேருந்து பண்ணிடுவோம். பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கமெண்ட்ல திட்ட போகிறாங்க. சரி சார், இப்போ ஃபோட்டோகிராஃபினாலே அது தனி வேர்ல்டு. அது வந்து பெரிய கிரியேட்டிவிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் யூ ஆர் த பில்லர்ஸ்னு சொல்லலாம், யூ ஆர் த ராக்கிங் கைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது இருக்கும்? யூ கைஸ் ஆர் ஹேண்ட்லிங் த ஷோ. ஏன்னா வந்து ஓகே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஏகப்பட்டது. அது எண்ட் டைம் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. எவ்ரி திங் இஸ் அப் அண்ட் டவுனில் முன்ன பின்ன இருக்கும். அது தவிர வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா
இட்ஸ் சில சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஹாரபிளாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்மூத்தாகவே போகாது. லைக் இப்போ அது போயிடும் லைக் அப் அண்ட் டவுன் பிகாஸ் நம்ம ஜாபை லவ் பண்ணால் எதுவுமே தெரியாது. நம்ம பேஷன் லவ் பண்ணுறோம். ஸோ லவ் பண்ணுறதுனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பார்க்க மாட்டோம். பட் அதர் பீப்புள்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. இப்போ நம்ம பிடிச்சிருக்க வேலையை பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டைம் பார்க்க மாட்டீங்க, கஷ்டங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம்ல, அதுதான் பண்ணிட்டு. கண்டிப்பாக சார். கணேஷ் சார் கூட எவ்வளோ வருஷமாக கொலாபரேட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? கணேஷ் சாரோட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் 7 இயர்ஸாக தெரியும். ஸோ அதான் இன்னும் மோர் தேன் 7 இயர்ஸ். ஸோ அப்படி இருந்தால் ரீசெண்டாக தான் வந்து நாங்கள் பண்ணோம், ஒரு 2 பண்ணோம். லாஸ்ட்டாக வர்ச்சுவல் ஷோஸும் ஃபேஷன் ஷோஸும் பண்ணோம், மென்ஸ் குட்டூரும் பண்ணோம். ஸோ ஒரு நல்லா சூப்பராக போச்சு. வர்ச்சுவல் ஃபேஷன் ஷோவும் மென் குத்தூரும் பயங்கரமாக போச்சு. தென் அகெயின் இந்த லாக்டவுன் வந்து வந்ததுலேருந்து டோட்டலாக எவ்ரி திங் இஸ் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிகின் பண்ணது. ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். வர்ச்சுவல் ஃபேஷன் ஷோஸ்ன்றது ஒரு பெருமையாக இருந்தது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் சென்னையில், தமிழ்நாடு. எப்படி சார் எப்படி வர்ச்சுவல் பண்ணி கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது? ஓகே, கேட்குறதே வித்தியாசமாக இருக்குன்னா இப்போ வந்து எப்போவுமே வந்து ஃபேஷன் ஷோனா எல்லாமே மக்கள் வந்து லைவில் வந்து பார்ப்பீங்க. இது வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் வந்து அது ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக. ஸோ ஃபேஷன் ஷோஸே தான் நடக்கும். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த கொரோனானால வந்து எவ்ரி திங் இஸ் கட் டவுன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுவோம், என்டையர் திங்கை வந்து கவரேஜ் பண்ணிவிட்டு அதை வந்து காமிப்போம். வர்ச்சுவல் என்னென்ன பார்க்க முடியாதது. ஸோ அப்படி தான் வந்து டிவியில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது, தட்ஸ் ஆல். சூப்பர் சார். அடுத்து உங்கள் ஃபியூச்சர் என்ன பிளான்ஸ் இருக்குது? அடுத்து ஏதாச்சும் இண்டஸ்ட்ரிக்குள்ளலாம் ஐடியா இருக்கா? சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள அதெல்லாம் வந்து ஸ்லோவாக அப்படி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் எல்லாமே பூம் ஆன் பேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ வில் கீப் ஆன் மூவிங். ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர் சம்திங் மூவிஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர்னா அவரோட ஒர்க் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் யார் சொல்கிறீங்க? சினிமாட்டோகிராஃபர் மூவிஸ் சொல்லலாம். அந்த மூவிஸ் ஓகே அர்ஜுன். ஓகே தேர் இஸ் அர்ஜுன் மார்க். ஓகே. ஸோ இஸ் அ வெரி என்ன சொல்கிறது, அவர் ஒர்க்கே வந்து தனி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இஸ் ஃப்ரம் மும்பை. ஸோ ஒர்க் பண்ணோன்னா வந்து இப்போ ரெகுலர் ஒர்க் பண்ணாமல் பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டைல்லையே யூனிக்காக இருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எங்களுது, இந்த வீடியோஸ் பார்த்தோன்னே எங்களுது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காங்க மக்கள், நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ சில பேர் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் படிப்படியாக. கண்டிப்பாக. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. Good evening and a warm welcome to all of you here. We'd like to welcome you all to the press meet of Ram Culture in association with Blue House presents the Season 5 6-Yard Couture. The 6-Yard Couture, as you all know, ladies and gentlemen, is the South India's prominent sari and jewelry show, and we have successfully completed 4+ years in different venues every year, annually. But however, all that due to pandemic, we suffered a lot. It was just not an easy task to make it happen. But we still thought that we should go ahead and do this. And with a lot of difficulty, it was very difficult to have live audience, of course. But we kept the Chennai spirit going, and we successfully took it over to a virtual platform, and thereby we had a blast of a fashion show that we had with the brilliant designers exclusively lined up from Chennai. So we had the brilliant designers such as Sanyukta Shri and Jayasudha, who showcased their sari collections at 6YC Season 5. And at this juncture, we'd definitely like to thank all our wonderful event associates who have made this happen. Without their support, this would have just not been possible. So we'd like to take this time and thank them one by one. So maybe you can even applaud them when we do that. So please put your hands together for Blue House and Meadows Lane, our event associate. Drizzle Resto Bar launch partner. Please give them a big hand as well. We're sitting here enjoying their ambience. Well, we'd like to thank GS Media and Events for being a wonderful media partner. Provoke, a magazine partner. Volt Style Bar, a luxury saloon partner. Click Art, a photography partner. Copper Ants, digital marketing partner. And Synchronize, our event management. So thanks a lot to all of them. Can we give them a nice collective applause, please, for making this happen? Thank you very, very much. Well, here is the time that I'm sure you're all looking forward to, because it's time to have our event associates, our, the main people, the pillar of the success for this wonderful event to have happened, to talk to us.
So without any further ado, let me invite the first lovely lady over here. So I'm going to be talking about this beautiful, gorgeous lady dressed in black. So she's going to be talking to us. Well, she is none other than the owner of the beautiful beach-facing, luxurious villa, the Blue House ECR at Akkarai. I'm sure you've definitely not missed its beauty when you pass by it. And also the modern luxury cottage, the Meadow Lane ECR. Also, big time, she is a globe-trotting entrepreneur with more than 20 plus experiences in different fields. She has been successful in many commercial ventures. So ladies and gentlemen, please give it up for Rafika Nishtar. And thanks for Mr. Nishtar to have joined us at this wonderful occasion. Please give her a big hand. Let us invite her to address the gathering now. Over to you, ma'am. As you said, I am Rafika Nishtar and we run Blue House in Meadow Lane. Me and my husband, we are married for 25 years and we actually lived in US for some time and now we are here in Chennai. That was actually our home and now I have converted it as a beach wedding destination. So mostly we just cater to the customers with every personal touch. We just take care of the decor, catering, everything. We do it in a way that we make their moment really special, wedding, sangeet, whatever the occasion. That's our main business in the Blue House. And I'm very happy and to associate it with the 6 Art Couture, Mr. Ganesh, that I wish him all success. And it's really a pleasure to be here and thank you all. And then I would now like to invite the next lovely lady sitting just besides her. Now, we're all here at this wonderful venue and we can't wait to have the managing director of Drizzle Resto Bar to address us. Well, Drizzle has been a wonderful spot by the beach. We all know that. We pass by here. This is one-stop shop for all kinds of fun, entertainment and also food at affordable pricing. So it's all there under one roof. We could clearly see that. Well, also this place is very popular amongst kids and families across Chennai. And as a brand, Drizzle have been in India for the last 10 plus years, over a decade, and overall about 20 plus years worldwide. So let us invite Sona Prakash to... Good evening, ladies and gentlemen, and thank you very much for being associated with us, Ganesh. I would like to take that as my first thank you note. And I'm really very touched being on the platform with such eminent people. And talking about our association with Ramp Culture, it's definitely fun to be in fashion, and especially being a fancy place, it's always good to be associated with fashion. And some of the models are definitely known to us for some time now. So it's a pleasure having you all here. Talking about Drizzle, it's a travel for us. We are still evolving as a place and as a property. And more to explore, more to come, fun things. And our idea of having Drizzle especially was to cater to people for fun and for food at an affordable price, as she has already mentioned. But usually here you get it all only in star hotels and you think of it only once a month probably, or once in 3 months. So the idea of having Drizzle is that you could afford fun and food every day. And thank you again, everybody, and hope you all have a good time and hope you go look around the property, and if you feel like partying, you're most welcome to. Thank you. The founder of Seven Creations and professional fashion designer, ladies and gentlemen, a specialist in wedding outfits and the owner of his own label, Seven Creations. Ladies and gentlemen, please put your hands together for Mr. Syed Sahib. Let us invite the gentleman also to talk to us about his experience and his association with us. Myself, Syed Shahid. I established the label Seven Creations 9 years before. It's on 2012, and slowly we developed designs regarding like wedding collections as well as festive collections for men's. We started a show like with Ganesh Gurung through FAT. Like FAT was my first fashion show through Ganesh, and also we engaged with him with his second Men's Couture season 4, I believe, for the virtual fashion show. And then I'm really honored to be one of the panel guests of his show going to be held now. So I thank everybody
whoever have applauded and whoever have come here. And also I would like to thank Ganesh for giving me this opportunity to speak in front of you all. Thank you so much. Ladies and gentlemen, it's time to invite the main man, the man behind the show himself, Mr. Ganesh Gurung, the event organizer and producer of 6 Yard Couture. So please give it up to the man in black and let's invite him. Okay, so just after, okay, a man of chivalry, totally indeed, isn't it? So let's have Mr. Nishta to please address the gathering, say a few words with us. Hi, good evening all. Thank you, Ganesh, for associating with us. It was a pleasure hosting you all there, and we look forward to many more events to be associated in future. And just a little brief, we are trying to bring a lot of new concept properties in Chennai. So the two properties, what she mentioned, the Blue House and Madeleine. Madeleine is a totally new concept. It's like a prefab cottage, which was totally done in 60 days, start to finish, the whole thing. In fact, we did it during the lockdown time, and it was up and running last September onwards. And we have a lot of traction for that business. In fact, last week for the Valentine's Day, they had a shoot, I think one of the Vijay TV, they had a Valentine's Day song, fully shot there, and it was, in day one itself, they had more than 1 million views of that. I think it was a super hit, they say. And so it's kind of a preferred destination for weddings, photo shoots, family gatherings, corporate events, like that. Apart from that, we associate with 2 more properties in Mahabalipuram. One is called, I'm sure most of you would have heard it, it's called Ivy Villa. It's kind of a Bali style venture we brought to Chennai, totally new concept. I urge all y'all to check it out. And the other one is Mana Villa. Those both properties are right next to the Chariot Resort in Mahabalipuram. It's secluded in about 40 acres right at the beach. And so it's a totally new experience. And next time maybe Ganesh can check it out. And thank you all again, and wish you all the best, Ganesh. Let's have Mr. Ganesh Gurung address the gathering. Please give a big round of applause. So first of all, let me thank my event associate, Blue House and Meadow Lane. And thanks to Mr. and Mrs. Nishta. And it's a very lovely property, and it's, you can call it mini Goa in Chennai. You know? So thanks for associating. And these are very difficult, troubled times with the pandemic. We had a very difficult time in organizing, getting sponsors and associates, and I should really thank overwhelmingly all my associates and sponsors who have encouraged us. And I should also mention Drizzle and Madam Sona Prakash, and the food is just outstanding. And when we had like about for 2 days, and we had a very nice time. And thank you, ma'am, and it's been a pleasure that we could have you on board. And another thing is Mr. Syed Shahid. He's a quite prominent designer, and after all, I'm wearing his suit. This is done by him only. So and we've been working for the last 2 years. So he's someone who has to be checked out, and for the men's collections. And I would also like to mention all my other associates, Copper Ants, and let me take names because she didn't take a name. So Jeevita Venkatram. So I should really thank her, MD Copper Ants. And Click Art Studio, Mr. Kannan is a photography partner. Thank you, Kannan, so much. I would like to come here for this. And he is Mr. Kannan. Thank you, Kannan. Thank you so much. And then we have GS Media Events, Mr. Guru Saran. Guru, can you please just come? And he's been associating with us for quite some time, and he's been taking care of all our press and media coverage. And he was also part of Men's Couture, and now 6YC as well. And then I would also like to thank Boost Talks, Mr. Paul, and they were our liquor partner, and Provoke magazine lifestyle partners, and then Synchronize. And thank you once and for all. And it's been a real pleasure associating with you people. And I also take this opportunity to thank my designers for both 6 Yard Couture, Jaya and Sanyukta. And of course my lovely models. And I know they have actually helped a lot during considering pandemic, and we were having great difficulty in organizing funds.
and they've been very considerate, coming much below their market level, and I really thank them for all. And that's about it, and hopefully, people who believe in our style of fashion, thank you so much. And I also like to thank Nisha Marimuthu, and she also is a model. I don't know how many people know that. She also is a model in MC, and thank you so much. Hi everyone, good evening. This is Mujahid. I have my own label called Meraki, and I want to say all praises to Allah and for His endless miracles, and I would like to thank Mr. Ganesh for giving me this opportunity to do this. I would like to thank my dad and especially my Meraki and team who work with me, especially my suit makers and masters and everyone. And also I would like to thank the models. ஸோ அவங்க தான் வந்து அதை நல்லா வந்து என்னோட டிசைன்ஸை ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் த மேல் மாடல்ஸ். அதுக்கப்புறமா எனிதிங் என்னை பற்றி சொல்லணுன்னா வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூட், பட் என் பேஷனை நான் ஃபாலோ பண்ணுறதுனால ஐ டிட் ஃபேஷன் அண்ட் ஐ எம் டூயிங் இட் நவ் and that's why I'm here now. So என்ன சொல்லணும்னா do what you love, so and what makes you happy. Thank you. So I would just like to add Mr. Mujahid, he comes from a family of designers, and his father himself has been a designer, and he's been associated with the film industry, and in fact he has done clothes for stars like Rajinikanth, and he's carrying the lineage and the collections which he had displayed during Men's Couture Chennai is very commendable, and we've been hearing much about it. And I really thank Mujahid to have come today and accepted the memento, and I also thank him for taking part in it. I'm Sophia on behalf of Jivita. Jivita runs a firm called Copperance, and we are into website development, app development, and as well as digital marketing. And I thank Mr. Ganesh Gurung for giving us this opportunity to be associated with you. Thank you. Good evening, everyone. Nice meeting you, everyone. I am really thankful to Ganesh Gurung for giving this opportunity for past 2 years for more events which are associated with him. I am really thankful to everyone for that. I am really thankful. The first time I am working with him, that was a wonderful experience we had. I would like to thank all my models for that. They did a good job on that day, and thank you all. Mr. Ganesh for giving me this opportunity. It's my third time that I'm working with him. It's been a decade that I worked last, and it was a wonderful experience for me. And I would like to thank my lovely models who carried my designs, and I'm sure that everybody liked my designs. I thank you, everybody. I would request everybody to tag my event associate, my restaurant launch partner Drizzle, and Meadows Lane, Blue House, and all my other associates. When you share the pictures, so kindly please do. If people forget this, so especially models, please don't forget. Tag everyone. Let's work together. Thank you so much for coming. Once again, we'd like to thank all of you for being here today. Thank you, media and friends from the press, for joining us here. Thank you very much. Please spread the word. Thank you once again for joining us. Have a lovely evening. This is Nisha saying tata bye-bye. See you.